அன்னக்கரண்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிக்க நல்லெண்ணெய், வடகம், வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சு இடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து அது தண்ணியில கரைசி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, பொடியா நறுக்கின கொத்தமல்லி, 1 கிலோ மத்தி மீன் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் வடகம் போடுங்க. கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இடிச்ச பூண்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூண்டு வதங்கிருச்சு. வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கீரி வச்ச பச்சை மிளகா 4 வச்சுக்கோங்க இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விடணும். வதக்கும் போது 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. நம்ம வதக்கிட்டே இருக்கும் போது வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விடுங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டதுனால நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கரைசி வச்ச புளி தண்ணியை ஊற்றலாம். ஒரு கொதி வந்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மத்தி மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பிரெயின் டிசீஸ், நரம்பியல் நோய் உள்ளவங்க மத்தி மீன் சாப்பிடும் போது அந்த நோய் தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். முக்கியமாக பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றுங்க. தேங்காய் அரைக்கும் போது ஒரு 10 மிளகு சேர்த்திங்கன்னா சளி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. சுத்தம் பண்ணி வச்ச மீனை போடுங்க. தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க குழம்பு கொதிச்ச உடனே மீன் போட்டுக்கலாம். மத்தி மீன் வேகிறதுக்கு 2 நிமிஷம் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். இப்போ மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் சமைச்சு பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க அன்னக்கரண்டி சேனல். சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. தேங்க்யூ.